பால் பண்ண தொடங்க ஆசையா? முக்கியமான குறிப்புகளை இங்கே சொல்றேன். வாங்க ஆரம்பிக்கலாம். பால் பண்ணையம் என்பது பல நூற்றாண்டுகளா நடைமுறையில் உள்ள ஒரு லாபகரமான தொழில். இது விவசாயிகள் மற்றும் சமூகத்துக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. பால் மற்றும் பால் பொருட்களுக்கான தேவை அதிகமாக இருப்பதால் சந்தை எப்போதும் விரிவடைந்து லாபகரமாக உள்ளது. இந்தியாவில் பால் பொருள் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. விவசாய பொருளாதாரத்துக்கு குறிப்பிட்ட பங்களிப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பையும் வழங்குகிறது. பால் பண்ணையை தொடங்குவது நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது, நிலையான விவசாய நடைமுறைகள் மற்றும் உள்ளூர் பொருளாதாரங்களை ஆதரிக்கிறது. உங்கள் பால் பண்ணையின் வெற்றி சரியான இனத்தை தேர்ந்தெடுப்பதில் இருந்து தொடங்குகிறது. பொருத்தமான இனத்தை தேர்ந்தெடுப்பது பால் உற்பத்தி மற்றும் ஆரோக்கியத்தை கணிசமாக பாதிக்கும். கிரி மற்றும் சாஹிவா போன்ற நாட்டு மாடுகள் இந்திய காலநிலையில் செழிச்சு வளர்ந்து உயர்தர பால் உற்பத்தி செய்கின்றன. அதிக பால் உற்பத்திக்கு ஹால்ஸ்டீன் ஃப்ரீசியன் மாடுகள் அவற்றின் விதிவிலக்கான மகசூலுக்கா பிரபலமா உள்ளன. உங்கள் மாடுகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்து நம்பகமான வளர்ப்பாளர்கள் இடமிருந்து வாங்கவும் தொடர் பரிசோதனைகள் அவசியம். ஒரு வெற்றிகரமான பால் பண்ணையை நடத்துவதற்கு சரியான உள்கட்டமைப்பு முக்கியமானது. இது சீரான செயல்பாடுகளை உறுதி செய்கிறது. விலங்குகள் மற்றும் விவசாயிகள் இருவருக்கும் மன அழுத்தத்தை குறைக்குது. நல்ல காற்றோட்டம் கொண்ட சுத்தமான விசாலமான கொட்டகைகள் முதலீடு செய்யுங்கள். இது மாடுகளின் வசதியை மேம்படுத்துகிறது மற்றும் நோய் அபாயத்தை குறைக்குது. வழக்கமான உணவு, தண்ணீர் மற்றும் சுகாதார பரிசோதனைகள் உற்பத்தி திறனை பராமரிக்கின்றன. மாடுகள் உச்ச நிலையில் இருப்பதை உறுதி செய்கின்றன. மகிழ்ச்சியான மாடுகள் அதிக உற்பத்தி திறன் கொண்டவை. அவற்றின் நல்வாழ்வு எப்போதும் எந்த ஒரு பால் பண்ணையாரின் முன்னுரிமையா இருக்க வேண்டும். அதிக பால் உற்பத்திக்கு மாடுகளுக்கு சீரான உணவு தேவை. பசுந்தீவன, சைலேஜ மற்றும் தானியங்கள் அவசியம். அதிகபட்ச உற்பத்தி திறனுக்கா தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களை சுடுதலா கொடுக்கவும். பால பண்ணையை தொடங்க கால்நடைகள், உள்கட்டமைப்பு மற்றும் தீவனங்களில் முதலீடு தேவை. முறையான மேலாண்மையுடன் 6 முதல் 8 மாதங்களில் வருமானம் கிடைக்க தொடங்கும். லாபம் பால் மகசூல், விலைகள் மற்றும் செலவு மேலாண்மையை பொறுத்தது. நிலைத்தன்மை என்பது பால் பண்ணையின் எதிர்காலம். ஆர்கானிக் தீவனம், மழைநீர் சேகரிப்பு மற்றும் புதுப்பிக்க எரிசக்தி ஆகியவை லாபத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாயத்துக்கு பங்களிக்கின்றன. இந்த நடைமுறைகள் போட்டி சந்தையில் தனித்து நிற்க உதவுகின்றன. பால் பண்ணையை தொடங்குவது மிகவும் பலனளிக்கும். நல்ல திட்டமிட தான் அடிச்சலாம். மேலும் பல விவசாய குறிப்புகளுக்கு சந்தா செய்யுங்க. நாம் அனைவரும் ஒன்றாக வளர்வோம்.